கைஸ் நம்ம காசு பண்ண உடனே நமக்கு ஒரு மீன் ஒன்று அடிச்சிருச்சு. ஓகே ப்ரோ வாங்க வண்டி எடுங்க. வாயிலே மாட்டியிருக்கு. இங்கே எடுக்கிறாங்க. ஓகே எடுத்தாச்சு. இங்கே காட்டுங்க காட்டுங்க. அப்படியே பிடிங்க. ஓகே சூப்பர் சூப்பர். நல்ல சைஸ் மீன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலோட கண்டிஷன் சரியில்லை. அதனால் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்கு வந்து ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். நான், ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் குமார் ப்ரோ 3 பேரும் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம பால் செட்டு போட்டு தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால், நம்ம குமார் ப்ரோ செஞ்ச ஹேண்ட்மேடு ஸ்பைடர் செட்டப் அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். அதில் மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சேலுக்கு எடுத்துன்னு வரலான்னு இருக்கோம். அப்படி நல்லா ரிசல்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குமார் ப்ரோவோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்டு வீடியோவோட டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம குமார் ப்ரோ அப்புறம் வந்து ஹரிஷ் ப்ரோ நம்ம இப்போ ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் மீன் பிடிக்கிறதுக்கு பைட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன குளம்ன்றதால வந்து நாங்கள் 2 பொருள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து சத்து மாவு வந்து கொட்டி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து தவிடு வந்து இப்போ நம்ம எடுத்து போடுறோம். இது வந்து தவிடு, சத்து மாவு, தவிடு இது 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குளம், அதனால் வந்து நாங்கள் நிறைய பொருள் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு பொதுவான ஒரு ஏரியில் போய் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பைட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சத்து மாவு, தவிடு இப்போ வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்து தண்ணியை ஊற்றி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பைட் வந்து நம்ம குமார் ப்ரோ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தூண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பால் செட் ப்ளஸ் பாப்அப் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது மேலே 8 முள், கீழே 8 முள் இருக்கும். இதுதான் ஸ்பைடர் பால் செட்டு. இதுதான் பாப்அப்பு. இது வந்து ரெட் கலரு, எல்லோ கலர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இது எல்லாமே நம்ம ஹேண்ட்மேடாகவே செய்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து பைட்டு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா வந்து ஊக்கு வந்து கையில் மாட்டிக்கும். எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஃபீடர் மட்டும் தனியாக வச்சு பைட்டை வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்பைடர் ஊக்கை வந்து எடுத்துன்னு வந்து நம்ம அதில் மாட்டணும். எப்படி மாட்டுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பைடர் பால் செட்டில் எப்படி வந்து ஹூக் வந்து நம்ம வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறது இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இதை போல் அந்த ஸ்பைடரில் இருக்க ஹூக் எல்லாமே வந்து நம்ம பைட்டில் வந்து மறைச்சி வச்சிடணும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ மேல் பக்கத்தில் இருக்க ஹூக்ஸையும் வந்து நம்ம வந்து பைட்டில் வந்து மாட்டிடலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து இந்த குளத்துல வந்து காஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பக்கத்துலேயே தான் காஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு எதனா மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். தெளிவா தம்பி. நம்ம வந்து ஒரு கம்பியை வந்து லேண்டில் வந்து இறக்கிட்டு நம்ம வாட்டர் பாட்டில் வந்து செட்டப் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மீன் அடிக்குதான்னு பார்க்கலாம். அடுத்த செட்டப் வந்து குமார் ப்ரோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சேம் இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறாரு. கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் செட் வந்து நம்ம காஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது பால் செட் வந்து நம்ம குமார் ப்ரோ வந்து காஸ்ட் பண்ண போகிறாரு. பாருங்கள். இதான் ஸ்பைடர் செட்டு. என்னென்ன மீன் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் வளர்ப்பு மீன் தான். நம்ம வந்து கட்லா, ரோகு, அதுக்கப்புறம் வவ்வால் மீன், இது எல்லாமே மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைஸ், நம்ம காசு பண்ண உடனே நமக்கு ஒரு மீன் ஒன்று அடிச்சிருச்சு. ஓகே ப்ரோ, வாங்க வண்டி எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் கேனில் வந்து பால் செட் போட்டிருந்தோம். அதில் இன்னும் வந்து பைட் எடுக்கலை. ப்ளூ கலரில் வந்து எடுத்துருச்சு. இப்போ அதுதான் வந்து லேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க குமார் ப்ரோ. எனக்கு என்ன மீன் மாட்டியிருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வவ்வால் மீனாக இருக்கும், இல்லைன்னா வந்து ரோகு மீனாக இருக்கும். மீன் வந்து இங்கே கரைக்கு வந்துடுச்சு. குப்பை இருக்குது, குப்பை மாட்டியிருக்கு. நமக்கு வந்து வவ்வால் மீன் தான் மாட்டியிருக்கு. இங்கே வந்து ஏற்றுறது மீனை வந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எடுக்கிறாங்க கீழே இறங்கி. நல்ல சைஸான மீன் தான் மாட்டியிருக்கு. பார்த்து ரொம்ப கையில் வரும் ஸ்பைடர் பால் செட். ரொம்ப கிட்ட வச்சு மீனை எடுக்காதீங்க. மீனை வந்து முதுகு பக்கமாக பிடிச்சி தூக்குங்க. இது வந்து ஸ்பைடர் ஊக்குன்றதால வந்து மீன் வந்து ரொம்ப கிட்ட பிடிச்சி தூக்கக்கூடாது. ஓகே, அவங்க மீனை வந்து ஊக்குலேருந்து எடுத்துகிட்டே மீனை தூக்கிட்டு வராங்க. ரெண்டு முள் ஏறிட்டு இருக்கு. ஒரு முள் வந்து முதுகுலேயும், ஒரு முள் வந்து வாயிலே மாட்டியிருக்கு. இங்கே எடுக்கிறாங்க. ஓகே, எடுத்தாச்சு. இங்கே காட்டுங்க, காட்டுங்க. அப்படியே போடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். நல்ல சைஸ் மீன், ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் மீன். கைஸ், நம்ம போட்ட உடனே மறுபடியும் ரெண்டாவது மீன் அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், வாட்டர் கன் ஓடுது பாருங்கள். ப்ரோ எடுங்க ப்ரோ. இது நல்லா பெரிய சைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வாட்டர் கன் ரொம்ப வேகமாக ஓடுது. மீன் பெரிய மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. எனக்கு தெரியல. ப்ரோ நீ கேன் அப்படியே விட்டு இறங்குது. சுற்றிக்கலாம் ப்ரோ. நீங்கள் இறங்குது. ஃபோன் எதுவும் இல்லை. ரெண்டாவது மீன் நமக்கு வந்து வவ்வால் மீன் தான் மாட்டியிருக்கு. இதுவும் நல்ல சைஸான மீன் தான். மீன் உங்களுக்கு தெரியுதுங்களா?
இந்த பால் செட்டில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணி நம்பரை கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், மீன் நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மீனை பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். நல்லா தூக்கி காட்டுங்கண்ணா. ஓகே பாருங்கள் கைஸ், நமக்கு வந்து ப்ளூ கலர் கேன் தான் ரொம்ப ராசின்னு நினைக்கிறேன். அந்த கேனே வலிச்சிட்டு போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் குமார் ப்ரோ வந்து லேண்ட் பண்ண போகிறாரு. கைஸ், நமக்கு வந்து இப்போ பிங்க் கலர் கேன்லேயும் மீன் அடிச்சுதுன்னு நினைக்கிறேன். லைன் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய செடி இருக்கிறதால வந்து கீழே இறங்காமல் மீனை வந்து லேண்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம ஸ்பைடர் செட்டில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாப்அப் தான் நல்ல ரிசல்ட்டு. எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. எல்லோவில் தான் நல்ல ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், ரூப் சந்த் வந்து எல்லோ கலரில் என்ன ரிசல்ட் வச்சுருக்கு. ஸ்பைடர் ஊக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு பெனிஃபிட்டு. இருக்கிற நிறைய ஊக்கில் வந்து மீன் வந்து ஊக்காயிடும். மீன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம மீன் பிடிக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மீனை லேண்ட் பண்ணிடலாம். கைஸ், மீனோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து சின்ன குளம். அதனால் வந்து இன்னொரு வந்து பால் செட்டு போடுறோம் நாங்கள். இப்போ குமார் ப்ரோ தான் போடுறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பால் செட் தான். மொத்தமாக நம்ம வந்து 3 பால் செட் போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல போய் விழுந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே 2 போட்டு வச்சுருக்கோம். அது வந்து 3ஆவது பால் செட்டு. கைஸ், நம்ம ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிங்க் கலரில் வந்து மீன் அடிச்சிருக்கு. ப்ரோ எடுங்க ப்ரோ. மீன் வந்து பயங்கரமாக ஓடுது. இதை போல் மீன் ஓடும்போது லைனை விட்டு விட்டு தான் எடுக்கணும். இழுக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நாங்கள் லைனை விடுறோம். அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மீன் நல்லா ஓடிச்சு. ஆனால் வாட்டர் பாட்டில் எடுத்து சுற்றுறீங்களா? சுற்றுங்க. அங்கே போயிருங்களாண்ணா? அங்கே போயிருங்களா? மீன் வந்து மீன் இப்போ போயிருங்க. மீன் அப்படியே தண்ணியிலே காட்டணும். மீன் இதுவும் வந்து வவ்வால் மீன் தான் மாட்டியிருக்கு. நல்ல சைஸான மீன். சரி, நீங்கள் தண்ணியில் இறங்க ப்ரோ. மீன் எடுத்துங்க. இல்லை, அப்படியே அந்த லைனுக்கு அந்த சைடில் விட்டு போகிறீங்களா?
இந்தாங்க வாங்கிக்கோங்க. நல்ல சைஸான மீன், எப்படியும் ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. தூக்காதீங்க அப்படி. மீன் தூக்குனா மீன் இதுவாகிடும். ஓகே. நல்ல சைஸான மீன். நீங்கள் எடுத்து பிடிங்க ப்ரோ. எல்லோ கலர், அதாவது ஆரஞ்சு கலர் பாப்பப்பில் எடுத்துருக்கு. இந்த பாப்பப்பும் நல்ல ரிசல்ட்டு தான். இது மாதிரி பாப்பப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து வீடியோவில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. மீனோட சைஸ் பாருங்கள். எப்படியும் அது 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் மீன். நமக்கு வந்து மொத்தமாக மாட்டின மீன் இங்கே பாருங்கள். மொத்தமாக 6 மீன் மாட்டியிருக்கா, 5 மீன் மாட்டியிருக்கான்னு தெரியல. நமக்கு மொத்தமாக மாட்டின மீன் மொத்தம் 5 மீன் மாட்டிச்சு. வெயில் அதிகமானதால் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷிங்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். இவருங்க எல்லாமே நல்லா சைஸான மீனுங்க, 2.5லேருந்து 3 கிலோ சைஸுங்க எல்லாமே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.